பைத்தியம் பிடிச்சவன் தப்பிச்சு ஓடிட்டானா? ஓடட்டும், வேணும்னா நீயும் பின்னால ஓடு. ஏயா, வெள்ளை அடிச்சா ஆஸ்பத்திரி, சிவப்படிச்சா போலீஸ் ஸ்டேஷன் உன் கணக்கா? இங்க ஏன் போன் பண்ற? பையா போன. சி, என்ன காலங்காத்தால இருந்து ராங் நம்பரா வந்துகிட்டு இருக்கு. சே 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 சே. சார் சார், இத்தனை தொப்பியா? தேவைக்கு மேல வச்சிருக்கிறவன் திருடன்னு ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறாரு. அது தொப்பிக்கும் சார். ஐயோ, சோபாவும் மெத்தையும் என்ன சோக்கா இருக்குது. இந்த வீட்டுக்கு மருமகனா வர கொடுத்து வச்சிருக்கணுமே. அத ஒரு அனுபவிக்க தெரியாத முண்டம் நானா இருந்திருந்தா இந்த வீட்டுக்கார மகன் நொண்டியா இருந்து மண்டி போட்டுட்டு வந்தா கூட தவழ்ந்து போயே தாலியை கட்டுவனே. ஐயோ ஐயோ ஐயோ. அடேடே, நான் அறநெல்லிக்காவுக்கே அலைவேன், இங்க ஆப்பிளா அடிக்க வச்சிருக்குது. திங்கிறதுக்கு யாரையும் காண. அள்ளுடா டே அள்ளுடா. அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. என்னது, வீட்டுக்காரன் குழந்தை உள்ளம் படைச்சவன் போல இருக்கு. கொடராட்டினத்தை கொண்டாந்து கூடத்துல வச்சிருக்கானே. அனுபவிப்போம். அந்த பல்ல புடுங்கினதே நான் தான்டா. உடனே செயின்ல போட்டுக்கிறேன். அப்புறம் போடு. டெலிபோன்ல பேசின பைத்தியம் நீதானே. வெளியில போ. ஏயா, குச்சி ஒன்றரை வயசுல குச்சியா சுத்துறேன். நான் பானா சுத்த ஆரம்பிச்சா நீ காணா போயிடுவேன். இந்த மாதிரி பானா வேணாம், பாவனா வேணாம். அப்ப ஆனாவனால இருந்து ஆரம்பிக்கலாமா? ஒண்ணும் ஆரம்பிக்காது, பேசியே தீர்த்துக்குவோம். என்னன்ற? நீ பைத்தியம் தானே? யார பார்த்து பைத்தியம்னு சொல்றேன்? இந்த வேலைக்கார பசங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்தாலே இப்படித்தான். உன் முதலாளி என்ன முட்டாளா? அட அறிவட்டவன, முண்டம் மூதேவி. நான் தான்டா அந்த முதலாளி. முதலாளியா? உங்க கால் எங்க இருக்குது? கீழே பார். இதோ இருக்குது. நமஸ்காரம் நமஸ்காரம். இந்த காரம் மனம் குணம் எல்லாம் எனக்கு வேணாம். வந்த விஷயத்த சொல்லு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. அந்த பொண்ணுக்கு கூட மாப்பிளை பாத்தீங்கல்ல? பார்த்தேன். அவர் பேர் கூட மகேஷ் தானே? என்னது மருள் வந்த மாதிரி திரில் பண்றான்? அந்த மகேஷனுடைய வாழ்க்கையில ஒரு மர்மம் இருக்கு. அத சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். மர்மமா? அட கர்மமே. உட்காரு. அது சரி, என் மாப்பிளைய பத்தி மர்மம்னு சொன்னியே, அத விவரமா சொல்லு. மர்மத்தை என்ன தர்மத்துக்கா சொல்ல முடியும்? என்ன கொஞ்சம் கவனிங்க. உன்னை கவனிக்கணுமா? ஏந்திரிச்சு இப்படி வா. உட்கார். கவனிச்சாச்சு, சொல்லு. இப்படியா கவனிக்க சொன்னேன்? சம்திங் ஏதாவது தள்ளுங்க. நீ என்ன புரோக்கரா? 5-10 வேணுன்றியா? 5-10 அசிங்கமா இருக்குது. அதுக்கு என்ன மொச்ச கொட்டையும் கச்சக்கருவாடு வாங்கி குழம்பா வைக்க சொல்றீங்க? ஓஹோ, இந்த குழம்புல இருந்தே தெரியுதுடா உன் பரம்பரை என்னன்னு. உங்க மகளுடைய வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா ஒரு கட்டை தள்ளுங்க. சீட்டு வேற ஆடுவியா? சீட்டு கட்ட அல்ல, பணக்கட்டை தள்ளுங்க. நீ கேக்குற மாதிரி கட்டுக்கட்டா நோட்டை தள்ளேன்னா அப்புறம் பின்னால நான் கட்ட வேண்டிய தள்ள வேண்டியதுதான். நீங்க கட்ட வண்டியை தள்ளுவீங்களோ டயர் வண்டியை தள்ளுவீங்களோ எனக்கு தெரியாது. காசை தள்ளுங்க. அப்பதான் ஐயாவுக்கு ஐசாலக்கடி கிரிகிரி, அண்ணனுக்கு கோழிக்கறி. அண்ணன்னைக்கு ஐயாவுக்கு கோழிக்கறி வேணுமோ? அப்ப நான் நீட்டினாத்தான் நீ வாயை துறப்ப. ஆமா. எதை? அதான் நீ கேட்டிய பணக்கட்டு. அத பார்த்தா தான் சொல்லுவேன். ஓகே. இந்த கரன்சியோட கவர்ச்சியை பார்த்தா நேர போய் கந்தர்வ கண்ணி 1000 போஸ்டர் வாங்கி கட்டாந்தரையில விரிச்சு படுத்துற போறேன். அட பாவி, என் வயித்துல அடிச்சு வாங்கின பணத்தை செவத்துல ஓட்டுற போஸ்டரா வாங்க போற. எப்படியோ தொலை, விஷயத்த சொல்லு. நீங்க பாத்திருக்கிற மாப்பிள சுத்த அயோக்கியன். யார பாத்தா என் மாப்பிளை அயோக்கியன்னு சொல்ற? என் மாப்பிளைய பார்த்து ஊரே சந்திரன் இந்திரன் சொல்றாங்க. நானும் அதைத்தானே சொல்றேன். பின்ன என்ன? பின்னாடி வர்றதையும் கேளுங்க. இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு, நீங்க பாத்திருக்கிற மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு. என் மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு? ஆமா. அவன் மோசம் பண்ண பொண்ணுகளை கணக்கெடுத்தா ஒரு முனிசிபாலிட்டியே வைக்கலாம். அவன் கற்பழித்து பிறந்த குழந்தைகளை கணக்கெடுத்தா ஒரு கார்பரேஷனே அமைக்கலாம். நீங்க பொண்ணு கொடுத்தா நீங்க தான் மேயர். எப்படி? அடச்சி, அப்படி அசிங்கமான மேயர் பதவி எனக்கு தேவையில்லை. உண்மையை சொல்லு. சத்தியமா. எங்க தலைய காண? ஏய் போஸ்டர், என் லைஃப் கெட்டுடாதடா. ஏய் போஸ்டர். என்ன போஸ்டர்னு ஒருத்தன் கத்துறா? நீ போஸ்டர் ஓட்டுறவனா? என் பேரு அது இல்ல சார். அரே கோணையா இருக்கும். சேரோ, அரே அந்த நீ தொடங்கி. அரே கோணையா இருக்கு. அரே கோணையா. அடே அடே அடே. ஐயே சி, என்ன சட்டியோட வந்து நிக்கிறா? இது கூட இல்லன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஆமே, அந்த இடத்துக்கு போவானே.
எனக்கு வேற வேலை இல்லையா? யாரா நீ? நான் சொல்ல வந்தேன். அதெல்லாம் வாங்கின காசு வஞ்சனை செய்ய மாட்டேப்பா. அதெல்லாம் முடியாதுப்பா. சொன்னா கேளுப்பா. வெளியில போ. விடுப்பா. என்ன விடுப்பா. என்ன அங்க கூட்டிட்டு போறான்? சட்டி அவுப்பானா? போஸ்டர் ப்ளீஸ் சொல்லாதடா. இந்த விஷயத்த சொல்லாம இருக்கணும்னா 1000 ரூபாய் கொடு. அடப்பாவி, என்ன பாவிங்கிற? 1500. இது அநியாயம். எது அநியாயம்? 2000. நீ உருப்பட மாட்டேன். என்னையா உருப்பட மாட்டேன்னு சொல்ற? 3000. 3000-மா? நல்லா யோசனை பண்ணு. ஒரு தரம், 2 தரம். எடுத்துக்கடா. டேய், பெனாதி பசங்களா, இது என்ன வீடுன்னு நினைச்சீங்களா, ஏழை கடைன்னு நினைச்சீங்களா? 1000, 1500, 2000 ஏத்திக்கிட்டே போறீங்களே. சம்திங் ராங். போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை உள்ள தள்ளல. மாமா வேண்டாம். மாமா யாரா மாமா? ஆமா, தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. நீங்க பாத்திருக்கிற மாப்பிள்ளை மகேஷ் ஆ. கல்யாணி தான் உங்க பொண்ணுன்னு தெரியாம இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிளான் பண்ணி இவனை அனுப்பிச்சேன். அட பாவி, இது தெரியாம முல்லைக்கு பத்த மாதிரி 1000 ரூபாய் நோட்டை வேட்டை கொடுத்துட்டேன். குடுறா. முடியாது. ஐசால கடி கிரி அண்ணனைக்கு கோழிக்கறி போய் அறுத்துற மாட்டேன். கோழியை அறுக்க போற, என் கழுத்தை எல்லாம் அறுக்க போற. சரி, பணம் போனாலும் போட்டும், மாப்பிள்ளை வந்து சேர்ந்து அதுவே போதும். வா. மனசு மாறதுக்குள்ள மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. மாமா, ஸ்விம்மிங் பூல்ல விழுந்த மாதிரி விழுகுறான். என் பொண்ணு மேல எப்படித்தான் விழுவானோ. பெரியவங்க கிட்ட எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்னங்க ஆ? மாப்பிள்ள ரொம்ப நல்லவருங்க. ஏன்டி பேச மாட்டேன்? அவன் பொண்ணு பார்க்க வரும்போது சூட்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு வருவான். இவன் சட்டியோட வந்தான்ல, மறு வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது ஒரு பனியனை வாங்கி கொடுத்தா போதுங்கிற சந்தோஷம் உனக்கு. அட நீங்க ஒண்ணு அப்படிதான் ஏதாவது எக்கு தப்பா பண்ணி வைக்க போறீங்க. மாப்பிளைக்கு நல்ல விதமா செய்யுங்க. உங்க அப்பன் செஞ்ச மாதிரியா? ஏன் என்ன குறை? கால் சட்டைக்கு ஒரு கால் சட்டையை கொடுத்தானே. டெய்லர் கிட்ட கேட்டா மிச்ச துணி எங்கடான்னு அவன் மச்சானுக்கு அன்றாயிரம் தச்சுட்டேன்னு சொல்றான். அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது, அவனுக்கு கூலி கொடுக்கலன்னு. ஓடி இவள டா போய் எல்லாத்தையும் கவனி போடு. தீடி நமத்து போயிருக்குது. பெருசு உங்ககிட்ட இருக்குது நெருப்பட்டி. ஒன்னதும் ஈரமாத்தான் இருக்குது. கந்தர்வே கண்ணி. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த படத்தை நான் எப்படியாவது பார்த்தே ஆகணும். இல்ல இன்னைக்கு ராத்திரி சிவன் ராத்திரி தான். ஆமா, பிளாக்ல டிக்கெட் 10 ரூபா விக்கிறாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 10 பைசா தான். விரிடா விரிடா. இந்த பக்கம் எவனாவது இழிச்சா வராமலா போயிருவான். விரிடா. ஒருத்தர் வரான். அம்மா, தாயே, தெய்வமே, கண்கண்ட தெய்வமே, தாயே என்ன காப்பாத்தம்மா. என் ஆசையை நிறைவேற்றி வையம்மா. அம்மா, என்ன கல்ல வச்சு கும்பிட்டு இருக்க? கல்லுன்னு சொல்லாதயா, கண்ணை வந்து போயிரும். இது மண்ணாத்தா. இத கும்பிட்டு போனா நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும். அப்படியா? பின்ன நம்ம கொளுத்துவேல கோயில்சாமி இருக்கிறானே, அவன் இந்த அம்மா தயவால குபேர நாய் கோடி கோடி கூத்தியார் வச்சுட்டு இருக்கான். அப்படியா? அதை உடையா நம்ம அண்ணக்கா அப்படி ஆறுமுகம் இந்த அம்மா தயவால லாத்து சீட்டடிச்சு இன்னைக்கு ஐசால கடி கிரிகிரி அண்ணனுக்கு கோழிக்கறி. இந்த பக்கத்துல நான் போனேன்னா இந்த அம்மாவை கும்பிடாம போவே மாட்டேன். அதுக்கு தான் 10 பைசா போடுறேன். நானும் போடுறேன். போடு போடு போடு. அம்மா தாயே, எல்லாரும் போடுங்க, எல்லாரும் போடுங்க. போடுங்க, காசு போடுங்க. சாமியை தூக்கிட்டு போயிடாதீங்க. இருக்கட்டும். சரி, கருத்தரம் முடிச்சு போய் 10 பைசா போட்டு போறேன். அதை விட மோசம் 5 பைசா போடுறானே. இவன் பரவாயில்ல, 8 போடுறான். கத்திரவை கட்டி யாரு வரல. அம்மா தாயே, உன் பேரை சொல்லி நான் சம்பாதிக்கிறேன். நானும் உன் புள்ள தானே. என் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது உன் கடமை தானே. என்ன மன்னிச்சிருமா. 8 முக்கால் ரூபா. 1 1 2 2 3 3 4 4 கால் 4 4 ரூபா. கூத்தியாரு கோழி குருமான்னு சொல்லி இவ்வளவுதான் வந்திருக்குது. பிளாக்ல டிக்கெட் 10 ரூபா சொல்றாங்க. 5 ரூபா 40 பைசா வேணுமே. ஏப்பா, உனக்கு கண்ணு தெரியல? ஆமாங்க ஐயா, எனக்கு 2 கண்ணும் தெரியாதுய்யா. ஐம் சாரி. உண்மையாவே கண்ணு தெரியாதா? ஆமாங்க, வேணா பாருங்க. சின்ன வயசுல சினிமா பார்த்து இப்படி ஆயிடுச்சு. உங்க கையில இருந்தா ஏதாவது கொடுங்க ஐயா. என்னங்க ஐயா, காசை கேட்டா காயத்தை கொடுக்குறீங்க? காகிதம் இல்லப்பா, 10 ரூபாய் நோட்டு. அப்படியா? ரொம்ப நன்றி. இவன் ஒரு படிச்ச மடையன். 10 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். ரூபாய் நோட்டை மீச்சிட்டு இருக்க. கண்ணு தெரியல, காலடியா? ஏய், எழுந்துரு. டேய், எனக்கா கண்ணு தெரியல? ஆமா, உனக்கு எப்ப கண்ணு தெரிஞ்சது? சார் என்ன விட்டுருங்க சார். வயிற்று பழப்புக்காக இப்படி வேஷம் போட்டேன்.
உழைச்சு சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காதோ? உழைச்சி சாப்பிட்டாவா என்ன சார்? கொத்தவாள் சாவடியில கூலி வேலை செஞ்சா குபேரன் ஆக முடியுமா? அதையே கத்திரிக்காய் மூட்டையில கஞ்சா வச்சு கடத்தி பாருங்க. ஐசால கட்டி கிரிகிரி அண்ணனுக்கு கோழிக்கறி. அதனால வேஷம் போறதுல தோஷம் இல்ல சார். வெரி குட். என்னுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீதான் பொருத்தமான ஆள். ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் கோட்டையா. ச்சே, கோட்டையனா? பேர் நல்லா இல்லப்பா. நான் குமார்னு கூப்பிட்டா? குமாரண்ணங்க கோட்டாம் குரங்கு சின்ன பையலன்னு எவ்வளவு சீப்பா வேணாலும் கூப்பிடுங்க. அப்பப்ப சில்லறையை தள்ளிருங்க. சரி, 10 ரூபாய்க்கு நீ குருடன் வேஷம் போட்ட. 40 ரூபா கொடுத்தா நாய் வேஷம் போடுவேன். பேமெண்ட கூட்டிக்கிட்டே போனா பேய் வேஷமே போடுவேன். ஓகே, அப்ப நீ புறப்படு. நீ பேய் வேஷம் போட வேண்டாம், பாய் வேஷம் போட்டா போதும். என்ன பாயங்க? காதர் பாயா கரீம் பாயா? இல்லப்பா, பிளே பாய். புறப்படு. நீ ஒரு பொண்ண காதல் பண்ற. வீட்ல கல்யாணத்துக்கு வேறொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால பீப்பா தண்ணியில விழுந்த பெரிச்சாளி மாதிரி நீ துடிக்கிற. ஆமாப்பா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த நீதான் வழி சொல்லணும். தண்ணியை குடிச்சு பெரிச்சாளி சாகாம வெளியே தூக்கி போட சொல்றேன். சிகரெட் இருக்கா? இருக்கு. எடு எடு. ம். நான் தான் சிந்தனையில இருக்கிறேன்ல. கொளுத்தி வை. கொளுத்தி சிகரெட்ல வைப்பா. வாயில வச்சிடாத, ஒரு சைடே வெந்துரும். ஏய், ஏதாவது வழி கிடைச்சதா? இன்னும் தலவாதல தட்டுப்படல. அப்புறமல்ல வழி. ஆமா, பிளாஸ்க்ல என்ன காபியா டீயா? ஹார்லிக்ஸ் எனக்காக. சிந்தனை பண்றது நானு, குடிக்கிற நீயா? கப்பலை ஊத்தி கபாலம் விடு. ம். எரிச்சாளி தண்ணியை குடிக்காம இருக்கணும்னா அதை வெளியே தூக்கி போடணும். ஆ. ஆஹா, என்ன ஐடியா வந்துடுச்சா? போதுமான போஷாக்கும் சிந்தனையும் பெற ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்கள். டிங் டாங். ச்சே, விளையாடுறியா? வழிய சொல்ல சொன்னா வேண்டாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே. ஆமா, வெறும் சுடுபானம் மட்டும்தானா? சொராபானம் சோமாபானம் எதுவும் இல்லையா? சேச்சே, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது. உன்ன மாதிரி எனக்கு வசதி இருந்தது. பிராந்தில பல்லு வேலைக்கு விஸ்கிலே பாத்து எடுப்பேன். குடிக்கிற விஷயம் இருக்கட்டும்ப்பா, முடிக்கிற வழியை சொல்லு. இப்படி அவசரப்படுத்தின நான் ஏடா கூடமா எதையாவது சொல்லி எக்கச்சக்கமா மாட்டிக்கிடுவோம். வேண்டாம் வேண்டாம், நீ அமைதியாவே யோசிச்சு ஆறாமரம் மெதுவாவே சொல்லு போதும். இந்த ஹோட்டல்ல சிந்தனையே வரமாட்டேங்குது. 5 ஸ்டார் ஹோட்டல் போலாமா? ஷோ. வந்துருச்சு. என்ன? இரு, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, சொல்லிட்டு தான் போகணும். ஆத்திரத்தை அடக்கலாம்பா. முடியவே முடியாது, சொல்லிட்டு தான் போகணும். சொல்றேன். அதாவது தத்தனை இல்லையா? இது வேறயா? ஐயா என்ன நினைச்ச? ஐசால கட்டி கிரிகிரி அண்ணனைக்கு கோழிக்கறி. அதுக்கு துட்டு வேணாமா? பெட்டு மாலு. ம். நீ என் தங்கச்சியை காதலிச்ச. ஏய், இப்ப அவளை கை விட்ட. ஐயோ. இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. ஐயோ, நீ ஒரு அயோக்கியன். ஏய், நான் யோக்கியண்டா. ஒரு ஆம்பளை பத்துடா. உன் தங்கச்சியை பார்த்ததே இல்லடா. எனக்கு தங்கச்சி இருந்தா தானே நீ பார்க்க. இப்படி ஒரு கட்டுக்கதைய உன் வருங்கால மாமனார் கிட்ட போய் கொட்ட போறேன். ஆஹா, பிரமாதம். இதுக்கு பிறகு அவர் மகளை ஒரு கழுதை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உனக்கு கொடுக்கவே மாட்டார். அப்ப இப்போ புறப்படு. பெட்டு மாலு. இப்பதானே கொடுத்தேன். இது ஐடியா கொடுத்ததுக்கு. ரெசைன் பண்ணிட்டு போய் நடிக்கிறதுக்கு பெட்டு மாலு. ம். ஐசா கமாலு. ஹாய் கல்யாணி. ஹாய் மகேஷ், எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேட்டா உனக்கே ஷாக்கா இருக்கும். திடீர்னு எங்க வீட்டுல எனக்கு ஒரு குரங்கு கட்டி வைக்க நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஐயோ, அவன ஒரு பாடாவதி. அவன் தான் மகளை எனக்கு கொடுத்தே தீருவேன்னு குச்சிப்புட்டு டான்ஸ் ஆடுறானா. மை காட். அந்த பாடாவதி பெத்த பைத்தியகாரி இந்த மகேஷ் கட்ட போற மஞ்சகருக்காக ஏங்கி வீங்கிக்கிட்டு இருக்காளா. அடிப்பாவி. பயப்படாதே, அதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு. அந்த வீட்டுக்கு ஒரு போஸ்டர் பையில செட்டப் பண்ணி அனுப்பிச்சிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணதான் இங்க வந்தேன். ஆமா, யார் அந்த பொண்ணு? யாரோ எஸ்டேட் வந்து சிவபிரகாஷ் மாமே, அவரோட பொண்ணு. ஐயோ, நான் தான் அந்த பொண்ணு. என்ன? அந்த குரங்கு நீதானா? ஆமா, எங்க அப்பா தான் சிவபிரகாசம். அந்த பாடாவத் தான் உங்க அப்பாவா? ஐயோ, மகேஷ், மகேஷ்.
பகவானுடைய அருளால நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச செல்வங்களையும் பெற்று சந்தோஷமா இருக்கணும். கல்யாணி, பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போற அந்த வீட்டு சந்தோஷம்தான் உனக்கு உயிரா இருக்கணும். மகேஷ், கல்யாணிய சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. மறந்துடாத. என்னப்பா, புறப்படும். எங்க சிவபிரகாசம்? இதோ வந்துட்டேன். பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ஊருக்கு பிறந்தாங்களா? வாங்க வாங்க. இவன் ஏன் கண்ணை கசக்கிட்டு நிக்கிறான்? ஏண்டி, உன் செல்ல மக செவ்வாய் கிரகத்துக்கு போகல, புருஷ வீட்டுக்கு தான் போறான். என்ன இருந்தாலும் பெத்த மனசு கேக்குதுங்களா? பெற்றதுக்காக வேண்டி வீட்லயே வச்சு ஊறுகா போடணுன்றியா? பரவாயில்ல சம்பந்தி, இட்ஸ் குவைட் நேச்சுரல். அதுக்கு இல்ல சம்பந்தி, இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இவ கண்ண கசக்கின கசக்குல ஒரு கர்ச்சிப்பே நனைஞ்சு போச்சு. இங்க ஒரு டவலே நனைஞ்சு போச்சு. கல்யாணி, இதத்தானே தேடிக்கிட்டு இருந்த? ஆமா, அம்மாவுக்கு அடுத்தபடியா எனக்கு ஆறுதலை இப்ப தர்றதே இதுதான். என்னடி சொல்ற? தலைவலினா கூட ஒரு மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற நீயா இப்படி ஒரு தப்பான காரியத்தை பண்ற? நிம்மதியை தேடி தவிக்கிற எனக்கு எது நல்லது எது கெட்டது? வேண்டாம்மா, வேண்டாம். கொஞ்ச நேரம் நிம்மதி கிடைக்குதேன்னு நினைச்சு ஓ உயிரை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்காதம்மா. துக்கத்துல சாகிறத விட தூக்கத்திலேயே சாகிறது மேல் இல்லையா? கல்யாணி, அம்மா, என் கடைசி மூச்சு வரைக்கும் கஷ்டம் இல்லாம பிரியணும்னா நான் இத சாப்பிட்டே ஆகணும். கல்யாணி, ப்ளீஸ்மா, குடுமா, ப்ளீஸ் ப்ளீஸ்மா. இத சாப்பிட்டாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னா இதை என் கையாலே உனக்கு நான் தரேம்மா. இந்தா. கல்யாணி, கல்யாணி. ஐயா ஐயா, சின்னம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. கல்யாணி, கல்யாணி, அம்மாடி கல்யாணி. ஐயோ, என்னங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. டாக்டருக்கு போன் பண்ணுங்க. கல்யாணி, ஐயோ, அம்மாடி. அம்மா, இத ஜாக்கிரதையா வச்சுங்க. Now she's all right. உங்ககிட்ட நான் தனியா பேசணும். உங்க மகளுடைய உடல்நிலையும் சரி, மனநிலையும் சரி, ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கு. அப்படியா? ஆமா. கணவனை இழந்துட்ட பிறகு இந்த உலகத்துல தனக்கு எந்த விதமான சொந்தமும் இல்ல, சுகமும் இல்லங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ அவங்களே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இருந்து அவளை காப்பாத்தணும்னா அது ஒரு டாக்டரால முடியாது, உங்களை மாதிரி ஒரு தந்தையால தான் முடியும். என்ன சொல்றீங்க டாக்டர்? உடனே உங்க மகளுக்கு மறுமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுதான் சிறந்த வைத்தியம். டாக்டர், புருஷனை மறக்க முடியாமத்தான அவ போத மாத்திரைக்கே அடிமையானா மறுமணம் செய்துக்கிறதுக்கு அவ சம்மதிப்பாளா? மிஸ்டர் சிவபிரகாசம், மேலோட்டமா பார்க்கும்போது அவங்களுக்கு மறுமணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனா உள் மனசுல அந்த துணைக்காகவும் அந்த சந்தோஷத்துக்காகவும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி வெளிப்படையா சொல்றதுன்னு தெரியாம தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. இப்படி ஒரு சோதனை யாருக்குமே வரக்கூடாது டாக்டர். உங்க மகளுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா அமையணுங்கிற நல்ல எண்ணத்துல சொல்றேன். உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க முடியாது, முடியாது. கல்யாணி, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஊர் உலகத்துக்காக பயந்து நம்மோட வாழ்க்கையை நாமே அழிச்சுக்கப்படாது. நான் ஊருக்காக பயப்படல, என் மனசாட்சிக்கு பயந்துதான் அப்படி சொல்றேன். என்னம்மா இது வேடிக்கையான மனசாட்சி? மறுமணத்துக்கு ஒத்துக்காத மனசாட்சி கண்ட மாத்திரைகளை சாப்பிடறதுக்கு மாத்திரம் ஒத்துக்குதா?
நீங்க தவறா நினைக்கிறீங்க. அவரை என்ன ஏற்படுற சந்தோஷத்தை இந்த மருந்து தான்ப்பா எனக்கு கொடுக்குது. கல்யாணி, காலமாயிட்ட உன் கணவனை நினைச்சு நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். என் கணவருக்கு துரோகம் செய்ய என்னால முடியாதுப்பா. அம்மா, நீ இந்து தர்மத்தை சொல்ற, நான் என் நிலைமையை பத்தி சொல்றேன். நீ இந்த தனிமையான வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருந்தீன்னா அதுக்கு நான் குறுக்க வர மாட்டேன். ஆனா அந்த வேதனையை தாங்க முடியாம நீ பாத மாறி போற, அதனால அதை அணை போட்டு தடுக்க வேண்டியிருக்கு. டாடி, ஆமாம்மா, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கிறத தவிர வேற வழியே இல்லம்மா, வழியே இல்லை. நோ டாடி, டாடி.